இந்த பகுதியில் வந்து இந்த விவசாயிகளுக்கு தண்ணி விடல 32 ஏரிக்கு. அதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நல்ல மனுஷன்தான். ஆனால் அவருக்கு அவங்க கட்சிக்காரங்க வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பண்ணுற ஒரு சில தவறால் வந்து அவருக்கு கெட்ட பேர் வருது, அவங்க கட்சிக்கு கெட்ட பேர் வருது. அது வந்து சரி பண்ணிக்கினா மக்கள் வந்து பயனடைவாங்க. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது அவர் சொன்ன அந்த ஒர்க்கு எதுவுமே வந்து நிறைவேற்றாமல் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நாங்கள் எதை நம்பி ஓட்டு போடுறது? இன்னும் அவர் ஆட்சிக்கு வந்து நிற்கணும்னு நினச்சாருனாக்க அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்க. ஏன்னு கேட்டால் நலத்திட்ட உதவிகளாக இது வரைக்கும் செஞ்சுருக்காரு. மேலும் செய்வார் நம்பிக்கையில் நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அது இது வரைக்கும் செய்யாத காரணம் என்னன்னு கேட்டால், நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிற இந்த முத்தூர் அணையில் இருந்து படுதிகளுக்காக கால்வாயை வந்து இது வரைக்கும் சோகனை எம்பி இருந்தார், செல்வகுமார் எம்எல்ஏ இருந்தார். இவருடைய தலைமையில் இவர் முன்னின்று இந்த கால்வாய் இணைப்பை வந்து இது வரைக்கும் செயல்படுத்தலை. மேலும் செயல்படுத்த நம்பி உறுதிமொழி ஏற்றாரா இன்னும் நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம். மதிய வழக்கம் வந்து கேட்டாங்க, ஓட்டு மாத்திரம் போடுங்கம்மா, நாங்கள் நல்லா செய்கிறோங்க. நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்க வராங்க, பார்த்துக்கிறாங்க, போயிடுறாங்க. இருக்கிற இடத்துக்குலாம் பட்டா கொடுத்தா தானே ஏழைப்பட்டவங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் வருது அப்படின்னாங்க, அதுவும் வரதில்லை. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பசங்களுக்கு கார்டும் கிடையாது. 3 பசங்களுக்கும் கார்டு கிடையாது. அதுக்கு பண்ணித்தரமான்றாங்க, யாருமே பண்ணித்தரதில்லை. நாங்களும் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு வந்துங்கிறோங்க. மழை வந்தால் தண்ணி வருது, பாம்பள்ளி வருது, அதுக்கெல்லாம் எது பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்டுங்க. நான் இது வரைக்குமே போட்டு கொடுத்தது கிடையாது. 41 வருஷம் ஆகுது இங்கே குடி வந்து. அதுக்கு எதானே ஒரு உபயோகப்படுத்திருந்தா தானே. எந்த ஆட்சி வந்தாலும் செய்கிறதில்ல. சும்மா வந்து ஓட்டு மாத்திரம் வாங்கிக்கிறாங்க. ஆமாம் காசு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்கிறது. எங்களுக்கு காசு வேணால் ஒன்றும் வேணால் ஓட்டும் போடுறதில்ல. எங்களுக்கு மின்னியும் ஒத்தாசி பண்ணி கொடுத்தாங்க. கரண்ட் கம்பம் எங்களுக்கு ரோடு வந்து 35 லட்சம் போட்டு எங்களுக்கு இது ரோடு பதிவு பண்ணி கொடுத்தாங்க. கரண்ட் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு ஒத்தாசி பண்ணாக்கா இன்னும் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிச்சு வச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ 13,000-14,000 ஓட்டு வாக்கள் இருக்கிறது. ரொம்ப நெரிசல். பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நாள் கோரிக்கை. இது வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு இது நாங்களும் பல நாள் கோரிக்கை சொல்கிறோம். நம்மளுடைய ராமச்சந்திரன் எம்எல்ஏ கூட சொன்னோம். ரொம்ப நாள் கோரிக்கை. இது பஸ் ஸ்டாண்டே கட்ட முடியாது அப்படியே நிற்கிது. ரொம்ப நெரிசல். பிள்ளைங்களும் குட்டிங்களும் ரொம்ப ஸ்கூல்கார பிள்ளைங்க ரொம்ப பாதிப்பு. அது போக பொது ஜனங்க நடுமாடத்துல ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே போல் ஒரு அந்த நிலக்கூடத்தை அதேதான் ஒரு கொஞ்சம் நிற்கிற மாதிரி கட்டணும். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படிலாம் இருக்குது. அஞ்சட்டிக்கு சொல்ல போனால் ஒன்றும் நிறைய ரொம்ப குறைக்கப்பாடு. ஒரு பின்தங்கிய காட்டுப்பகுதி இருக்கிறதுனால எதுவுமே நியமக்க கண்டுக்கிறது இல்லை, செய்யறதில்ல. அடிவால் போட்டு 20 லட்சம் போட்டுக்கிறப்படி அது இந்த வாட்டி செய்வா. அப்படி அதுதான் பார்த்துக்கிறேன். இப்போ எல்லா இடமும் நல்லா செஞ்சுக்கிறேன். பெட்மங்கலம், கொடகரை, எல்லா ரோடும் தார் சாலை இல்லாதெல்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லா இதுவும் நல்லா செய்கிறோம். அப்படி அடிக்கும் செய்கிறப்ப இந்த வாட்டியும் அவருக்கா செய்கிறோம். அப்படி எல்லாம் செய்வாங்க. எது இருந்தாலும் நம்ம சந்தன்பள்ளி பஞ்சாயத்துல எது இருந்தாலும் நல்லா செய்கிறோம். பெரிய தோது நல்லா செய்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை பற்றி ஒன்றுமே இல்லை. மூஞ்சே நம்ம இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, இந்த பக்கம் வந்ததும் இல்லை. ஓட்டு கேட்க வருவாங்களா, அது யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஊருக்கு இது வரைக்கும் எந்த வசதியும் செஞ்சதும் கிடையாது, எந்த பண்டு உதக்குனதும் கிடையாது. எங்களோட குறையும் கேட்டு அவங்க வந்து எது பார்த்ததும் கிடையாது. யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்கள தான் பார்க்கணுங்க. தேர்தல் வாக்குறுதியிலுமே ஒரு 90% செஞ்சுட்டாருங்க. குறிப்பாக வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு, தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காரு. நல்லா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முன்னாடி வந்து நிற்கிறாரு. எந்த ஒரு செய்தி சொன்னாலும் உடனே வந்து அவர் அந்த இடத்த பகுதியை வந்து மேற்கொள்கிறாரு, பார்வையிடுறாரு. சட்டமன்றம் தொகுதி வந்து நமது அண்ணார் கேபி முனிசாமி சார் தான். அவர் நெடுமருதிக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது வந்தாங்க. நாங்களும் அது என்ன வேண்டும்னு மனம் கொடுத்தோம். மனம் கொடுக்கும்போது ஆதி திராவிடர்களுக்கு வந்து அந்த தண்ணி டேங்க் ஒன்று கட்டி கொடுக்கணும்னு சொல்லி மனம் கொடுத்தீங்க. சரி, அவரும் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். வரைக்கும் அது தண்ணி கொடுக்கல. மக்களுக்கு வந்து அந்த ஆதி திராவிட மக்களுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை. தண்ணி குடிப்பதற்கும் ஒரு டேங்க் இல்லை. மோட்டரை டைரக்டாக எடுத்து தான் தண்ணி கொடுக்கணும். கரண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லை. இரண்டாவது, நமக்கு இது மண்டபம் ஒன்று கட்டி சமுதாயமான மண்டபம் ஒன்று கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஊர் முன்னாடி அவங்களே வந்து இடம் பார்த்தாங்க, இது கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் தலைவர். இன்னும் எங்களுக்கு வந்து அதை எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு சீர் பண்ணி கொடுக்கல. செஞ்சிருக்காரு.
எல்லாம் பரவாயில்ல. எங்களுக்கு தான் மேய்ச்சல் புறம்போக்கில் ஒன்றும் கொஞ்சம் பேருக்கு வரல, பட்டா வரல. அதை செஞ்சுருக்க. ரோடு போடல, ரோடு ஒன்று போடுறோன்னாங்க, ரோடு போடல. அந்த ரோடு ஒன்று போட்டு தர சொல்லணும். இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு சின்ன சின்ன கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ஒன்னாடி பஞ்சாயத்தில் நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. திருப்பி நின்னாலும் வாய்ப்பு இருக்குது. 45 வருஷமா பக்கம் வந்தவங்களுக்கெல்லாம் ஊருக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்துட்டாங்க சார். இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா கொடுக்கல. அது கேட்டால் நாங்கள் அது ஊர் இது புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு, அதில் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. வீட்டில் இது கரையான் பிடிச்சி இருக்குது. 35 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் கூலி பண்ணுறோங்க. எங்களுக்கு ஒத்தாசி பண்ணி எங்களுக்கு வீடு வசதி இல்லை. எங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் சார். நீங்கள் எங்களுக்கு போதுமான வசதி இப்போதைக்கு வந்து தார் சாலை அமைச்சு கொடுத்தா போதும். இன்னும் சிறு சிறு குறைகள்லாம் நிறைய இருக்குது. செஞ்சு அவர் மீண்டும் வந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 100% பண்ணுறாருண்ணா. 10% குறை நிறைய இருக்குண்ணா. சில வாக்குறுதிலாம் கொடுத்தா அப்படி அதில் ஒரு சிலது நிறைவேற்றாது போனால் அப்படி. ஏன்னா சூழ்நிலை காரணமாக, ஏன்னா எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வரதுனால ஒரு சில வாக்குறுதி நடக்கலை. அது அவர் செஞ்சது வந்து சொன்னதோட ஒரு படி மேலே செஞ்சுக்கிறாடி. ஒரு சில செய்யாத சூழ்நிலையும் வாங்கிக்குது. ஏன்னா எங்களுக்கு பஞ்சாயத்து வந்து டிஎம்கே வந்துடுச்சு. அவரால் செய்ய முடியாத காரணத்தினால நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பாதிக்கு மேலே செஞ்சுட்டு அப்படி. சிலது பில்டிங்கில் இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அவர் முடிச்சிட்டாரு. ஏதோ 1-2 இருக்கும், எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. நான் சொல்ல முடியாது, ஒரு ஆள் மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருமே யாரெல்லாம் செய்யலை. நான் சொன்னது அவர் செஞ்சுதான், இது சொன்னதெல்லாம் செய்யலை. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு விட்டு போய்க்கிறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.